டேனிஸ்காரர்கள் இந்தியாவிற்கு வரும் முன்பே கிறிஸ்தவம் இந்தியாவிற்கு வந்துவிட்டது. போர்ச்சுகீசியர்களால் கத்தோலிக்கமும் டச் வணிகர்களால் புரொட்டஸ்டன்ட்டும் தரங்கம்பாடிக்கு அறிமுகம் செய்யப்பட்டு விட்டன. ஆனால் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த லூத்தரன் சபை இங்கே தங்கி மிஷன் ஒன்றை துவங்கிய பின்தான் தரங்கம்பாடி இந்தியாவின் கேட்வே ஆப் கிறிஸ்டியானிட்டி என்கிற பெருமையை பெறுகிறது. தரங்கம்பாடியில் டேனிஸ்காரர்கள் நிலைபெற காரணமானவன் 4ஆம் ஃபிரெடரிக் என்கிற டென்மார்க் மன்னன். அவர் தன் கட்டுப்பாட்டில் இருந்த தரங்கம்பாடிக்கு மறைப்பணியாளர்களை அனுப்ப விரும்பினார். அரசன் விருப்பத்தை அறிந்த லூத்தரன் டென்மார்க் கிறிஸ்தவ சபையின் பீஸ்மன் ஃபோர்மான் அதற்கான முயற்சியில் இறங்கினார். ஆனால் டென்மார்க் மறைப்பணியாளர்கள் யாரும் இந்தியாவிற்கு போக ஆர்வம் காட்டவில்லை. அது மட்டுமல்ல, அன்றைய டென்மார்க் மறைப்பணியாளர்கள் ஆடம்பர பிரியர்களாகவும் குடிகாரர்களாகவும் இருந்ததாக பிஷப் அஞ்சினார் என்று ஆர்னோ லெக்மன் என்கிற கிறிஸ்துவ சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். அதனால் டென்மார்க் பேராயர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த தனது நண்பர்களின் உதவியை நாடுகிறார். அவர்கள்தான் ஹென்றி ப்ளூட்சத், பார்த்தலோமியன் சீகன்பால்கு என்கிற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் இருவரும் பிறப்பால் ஜெர்மானியர்கள், ஹாலே பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். இருவரும் ஹாலே நகரிலிருந்து புறப்பட்டு கோபன்ஹேகன் நகரை அடைகிறார்கள். அங்கே அரசரின் ஆணையை பெற்றுக்கொண்டு 1705ஆம் ஆண்டு நவம்பர் 30 அன்று இந்தியாவிற்கு கப்பல் ஏறுகிறார்கள். அந்த கப்பல் 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்து சேர்கிறது. கிட்டத்தட்ட 221 நாள் பயணம். தரங்கம்பாடி துறைமுகம் அப்போது பெரிய கப்பல்கள் வந்து நிற்கும் அளவிற்கு ஆழமில்லாததால் 4 மைல் தொலைவில் கப்பலை நிறுத்திவிட்டு படகில் ஏறி துடுப்பு போட்டுத்தான் கரைக்கு வருவது வழக்கம். சீகன்பால்குவும் ப்ளூட்சத்தும் படகில் ஏறுகிறார்கள். படகோட்டிகளை விரைவாக துடுப்பு போடும்படி டச் வணிகர்களின் அதிகாரிகள் சவுக்கால் அடித்து விரட்டுவதை பார்த்து அதிர்ச்சியாகிறார்கள். காரணம் கேட்டதற்கு உள்ளூர் வாசிகள் தானே என்று அலட்சியமாக பதில் சொல்கிறான் அந்த அதிகாரி. கரைக்கு வந்த பிறகும் அவர்கள் இருவரையும் கண்டுகொள்ள ஆளில்லை. அரசரின் ஆணை கடிதத்துடன் இருவரும் தரங்கம்பாடி கவர்னரை போய் பார்க்கிறார்கள். கவர்னரோ அங்கே இருக்கும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக பணியாற்றுங்கள் என்கிறார். சீகன்பால்குவும் அவரது தோழரும் அதை மறுத்து விடுகிறார்கள். தாங்கள் ஜெர்மன் லூத்தரன் சபை சொன்னபடி மறைப்பணி தவிர வேறு பணியாற்ற முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். அன்றைய தரங்கம்பாடியில் இருந்த கிறிஸ்தவர் அனைவரும் ஐரோப்பியர்கள். உள்ளூர் மக்களில் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. அவர்கள் யாரும் கிறிஸ்துவ மத கட்டளைப்படி நடந்து கொள்பவர்களாகவும் இல்லை. உள்ளூர் மக்களை மதமாற்றுவதற்கு தடைகளே இவர்கள்தான் என்று சீகன்பால்கு குறிப்பிடுகிறார். மதம் மாறிய தமிழர் ஒருவர் அங்கு வாழ்ந்த ஐரோப்பியர் பற்றி எழுதிய மலபார் கடித போக்குவரத்து 34 என்கிற குறிப்பில் இங்குள்ள ஐரோப்பியர் வேத ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள 10 கட்டளைப்படி நடப்பதில்லை. அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு மது மயக்கத்தில் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுவதும், பரத்தமை, சூதாட்டம் என்று கேளிக்கைகளில் அதிகம் கவனம் செலுத்துபவர்களாகவும் பணக்காரர்களாக இருப்பவர்கள் அரசியலுக்கோ பொது நன்மைக்கோ செலவிட மாட்டார்கள். உள்ளூர் ஏழை மக்கள் குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறது அவரது கடிதம். ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் புற சமயத்தினரை நாய்களைப் போல் நடத்தி புண்படுத்தியதாகவும் சீகன்பால்கு எழுதுகிறார். இதனால் சீகன்பால்குவும் ப்ளூட்சத்தும் ஆரம்ப காலத்தில் அங்கிருந்த அடிமைகளை மையமாக கொண்டே பணியாற்றினார்கள். மதமாற்றத்திற்கு சாதி பெரும் தடையாக இருந்திருக்கிறது. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாகவே நடத்தப்பட்டு சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர். தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. அடுப்பு பற்ற வைக்க நெருப்பு வாங்க முடியாது. பொது கிணற்றில் நீர் எடுக்க முடியாது. யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்களை இறந்து போனவர்களாக கருதி அவர்களது குடும்பத்தினரே இறுதிச் சடங்கு செய்வதும் அப்போது வழக்கில் இருந்திருக்கிறது. இந்த சூழலில் தஞ்சை பகுதியில் நிலவிய அடிமை முறை அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. 1715ஆம் ஆண்டு அடிமைகள் சிலரை விலைக்கு வாங்கி அவர்களை கொண்டு கிறிஸ்தவ சபை ஒன்று நிறுவப்பட்டது. விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் காசு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் பெற்றோர்களால் விற்கப்பட்ட பிள்ளைகளையும் சீகன்பால்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். 1785 எழுதப்பட்ட மராத்தி மோடி ஆவணம் ஒன்றின்படி திருமுல்லை வாசல் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்த செவத்தாயி என்பவள் தன் சகோதரி மகளை தரங்கம்பாடி வெள்ளைக்காரன் உஸ்மானுக்கு 6 சவரன் 1 பணத்துக்கு விற்றதாகவும் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த சிறுமிக்கு திருமுழுக்கு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கிறது. உள்ளூர் மக்களை கிறிஸ்தவர்களாக்கவும் கிறிஸ்தவர்களை நிலைக்கச் செய்யவும் உள்ளூர் மக்களில் இருந்து சிலரை தேர்ந்தெடுத்து உபதேசியாக்குகிறார்கள்.
முதல் தமிழ் உபதேசியார் நியமிக்கப்பட்ட நாள் மே 28, 1707. தரங்கம்பாடி மறைத்தளத்தில் இருந்த குருக்கள் அனைவரும் ஐரோப்பியர்களே. முதலில் 1718ஆம் ஆண்டு கடலூரைச் சேர்ந்த சொக்கநாத பிள்ளை மகன் ஆறுமுகம் என்ற ஆரோன் பாஸ்டராக நியமிக்கப்பட்டார். இதனை உலகின் முதல் கருப்பின பாஸ்டர் நியமிக்கப்பட்டார் என்று ஜெர்மன் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. 1707 டிசம்பர் 28ஆம் தேதி தரங்கம்பாடியில் முதல் பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுதுபொருட்கள், தங்குவிடம் இலவசமாக வழங்கப்பட்டது. காலை 6 மணி முதல் 11 மணி வரை மதக்கல்வி. மதக்கல்விக்கு இடையில் 8 மணிக்கு உண்பதற்கு பணியாரம் தருவார்கள். 11 மணியிலிருந்து 12 மணி வரை உணவு நேரம். 12 மணி முதல் 1 மணி வரை ஓய்வு. 3 மணியிலிருந்து 4 மணி வரை கணிதம், மீண்டும் மறைக்கல்வி. அதன் பிறகு உடற்பயிற்சி. இரவில் வானியல் கற்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு உறங்கிவிட வேண்டும். இது தவிர தமிழ் மருத்துவம், மூலிகை மருத்துவம் கற்பிக்கப்பட்டது. சீகன் பால்கு பைபிள் மட்டுமல்லாமல் சைவ வைணவ மதங்கள் குறித்த புத்தகங்கள் தொடங்கி பல்வேறு சிறு நூல்கள், கையேடுகள் என பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஐரோப்பாவிற்கு மிகவும் மாறுபட்ட தட்பவெப்ப சூழல், புதிய உணவு வகைகள் எல்லாம் சீகன் பால்குவின் உடலை வாட்டின. தனது வாழ்நாளில் கடைசி 13 ஆண்டுகள் அவர் தமிழ் மொழியை ஜெர்மானியர்களுக்கு அறிமுகப்படுத்தி உள்ளூர் மாணவர்களின் கல்விக்கான உதவியை பெற்றுத் தருவதற்காகவே செலவிட்டார். அவர் எடுத்த முயற்சி இன்று வரை தொடர்கிறது. 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி உடல் நலிவுற்று இறந்து போனார் சீகன் பால்கு. அவரது உடல் அவர் உருவாக்கிய புதிய செருசலம் தேவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. இதுதான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் புரொட்டஸ்டன்ட் தேவாலயம். இந்த தேவாலயத்திற்கு 1717ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. நாகப்பட்டினத்தில் இருந்த டச்சு நிர்வாகம் மரத்தூண்கள், கண்ணாடி, ஈயம் போன்றவற்றை அன்பளிப்பாக வழங்கியது. கடற்கரையிலிருந்து சிப்பியை சேகரித்து சுட்டு சுண்ணாம்பு செய்து 50 உதவியாளர்கள், 16 கொத்தனார்கள், 8 தச்சர்கள், 6 கொல்லர்கள் சேர்ந்து இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பினார்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி மழைக்காலம் தொடங்கியது. கூரை அமைப்பதை தவிர அனைத்து பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. 1718 ஜூலையில் மீண்டும் பணி தொடங்கியது. யாழ்ப்பாணத்திலிருந்து மே மாதமே பனைமர உத்தரங்களும் மரச்சட்டங்களும் வந்து சேர்ந்தன. ஒரு வேய்ந்த கூரையுடன் புதிய செருசலம் ஆலயம் முழுமை பெற்றது. கூரையின் உச்சியில் பொருத்தப்பட்ட சிலுவையில் 4ஆம் ஃபிரெடரிக் பேரில் உள்ள முதல் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தேவாலயம் சிலுவை வடிவில் கட்டப்பட்டுள்ளது. 90 அடி நீளம், 30 அடி அகலமும் கொண்ட இந்த தேவாலயம் 1718 அக்டோபர் 17ஆம் தேதி திருநிலைப்படுத்தப்பட்டது. தற்போது 300 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதால் அதற்கான விழா ஏற்பாடும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது.